நினைக்கிறது அப்படின்றது எபிரேய பாஷையில் ஒரு பதத்தினாலே குறிப்பிடுகிறார்கள். ஜகார், ZAKAR, ஜகார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக என்ன செய்யறாங்க, இந்த நினைக்கிறது, நினைவு கூறுதல், நினைவு அப்படின்ற அந்த அர்த்தத்திற்கு இந்த பதத்தை தான் என்ன செய்யறாங்க, வேதத்துல எழுதப்பட்டு வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் நோவாவையும் அவனோடு இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைத்தருளினார். அதாவது நோவாவின் காலத்துல நடந்த விஷயம் நமக்கு தெரியும். ஜலப்பிரவாகம் நடந்தது. அப்ப என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளையிட்டு ஒரு பேழையில எல்லா விலங்குகளையும் எல்லா மிருகங்களையும் சரி, ரெண்டாவது அவருடைய குடும்பத்தாரையும் அதுல ஏற்றி அவர் அதுல பயணம் செய்து வைத்தார். அப்படித்தானே? 40 நாட்கள் மழை பெய்தது. பிறகு அங்க தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது. அந்த மழை நின்ற பிறகு காற்றடித்தது, தண்ணீர் வற்ற ஆரம்பித்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? பிறகுதான் என்ன பண்ணாங்க, நோவா அந்த பேழையிலிருந்து இறங்கி பூமிக்குள்ள வந்தாங்க. இந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, தேவன் நோவாவையும் அவரோடு இருந்த எல்லாவற்றையும் நினைத்தருளினாராம். அப்ப அதுவரை அவர் மறந்திருந்தாரா? இல்ல, அதுவரை அவருடைய வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தார். இப்ப எந்த வேலைக்குள்ள வந்துட்டாரு, நோவாவை காப்பாற்றி, நோவாவோடு இருந்த எல்லா மக்களையும் காப்பாற்றி, அவரோடு இருந்த விலங்குகளை காப்பாற்றி எல்லாவற்றையும் பூமிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற அந்த நினைவுக்குள்ள அவர் வர்றார். இந்த நினைவுதான் ஜகார் அப்படின்ற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த நினைவு கூறுதல் அப்படின்றது தேவனிடத்துல எங்க இருக்கு, நாம விடுதலை பெற்றவர்களாக நம்முடைய செயல்களை செய்யும் வண்ணமாக நாம நடமாடுவதற்கு அல்லது செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை செய்வதற்காக என்ன செய்யறாரு, நினைவு கூறுகிறார். அப்படியாகவே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்படி அங்கேயும் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அங்க என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரிந்த கதை என்னது, எகிப்தின் ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்துல கஷ்டப்பட்டு ரொம்ப நிந்தையை அனுபவிச்சிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களுடைய கூக்குரலை கேட்டு நினைத்தருளினார் அப்படின்றதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் அங்கேயும் என்ன செய்யறாரு, அப்ப அந்த மக்களை நினைத்தருளி அவங்களுக்கு எப்படி விடுதலை கொடுப்பது என்று யோசித்து மோசே உருவாக்கி மோசேயின் மூலமாக அங்கு விடுதலை செய்து அவர்களை கூட்டி கொண்டு வந்தார். அப்ப நினைவு கூறும்போது என்ன நடந்துச்சாங்க, ஒரு செயல் நடந்தது. எப்படி ஆதியாகமத்துல நம்ம நோவாவின் காலத்துல ஆண்டவர் நினைத்தருளின உடனே ஒரு செயல் மாற்றம் நடைபெற்றதோ, அப்படியே இங்கே என்ன செய்யுது, நினைத்தருளின உடனே ஒரு செயல் மாற்றம் நடைபெறுகிறது. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்னு சங்கீத பகுதியில நம்ம வாசித்திருக்கோம் இல்லையா? அப்ப மனுஷனை அவர் நினைவு கூறுறதுக்கு நாம எம்மாத்திரம். நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியே ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நினைச்சிருங்க, ஒரு விஷயம் நினைச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க நினைக்கலன்னா நான் என்னவாயிருவேன், செயல்படாத ஒரு பொம்மை போல மாறிடுவேன் இல்லையா? நீங்க என்னை நினைச்சா மட்டும்தான் நான் செயல்பட முடியும். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஜகார் அப்படின்ற அந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் அப்படின்னு. நியாயாதிபதிகள்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாரு. நியாயாதிபதிகள்ல ஒரு மனுஷன், ரொம்ப ஒரு பிரபலமான ஒருத்தர் இருந்தாரு, வீரம் மிக்கவர், சிம்சோன். அவர் என்ன செஞ்சாங்க, குருடாக்கி மாவாட்ட விட்டாங்க இல்லையா? அவ்வளோ பெரிய வீரனான சிம்சோன. அப்ப என்ன நடந்துச்சு, அவரு மறுபடியுமாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்றாரு. என்ன சொன்னாரு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன நினைத்தருளும், இந்த ஒரு விஷயம் நினைத்தருட்டீங்கன்னா நான் என்னவாயிருவேன், பலசாலி ஆயிருவேன், இந்த மக்கள் எல்லாரையும் என்ன செஞ்சிருவேன், இந்த இடத்திலேயே சம்காரம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கொண்டார் இல்லையா? பெலிஸ்தர் எல்லாரையும் ஒரே கூடாரத்தின் கீழே இருந்த அவர்களை ஒன்றாக அவர்களை கொன்று போடுறதுக்கு ஆண்டவர் அவரை நினைத்தருள வேண்டும் என்று சிம்சோன் வேண்டிக் கொண்டார். இந்த வார்த்தை எபிரேய பாஷையில எப்படியாக எழுதப்பட்டிருக்கு, அடோனாய்
ஜகாரியனி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம்ல ஜகார் அப்படின்னு, இங்க ஜகர்னி அப்படின்ற அந்த வார்த்தையின் மூலமாக அவர் பேசுறார். அடோனாய்னா நமக்கு நல்லா தெரியும், என்னது சர்வரின் லார்ட், அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. நீர் என்ன செய்யணும், இப்ப என்ன நினைத்தருளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல யார் கேட்கிறா? மகாபலசாலியான சிம்சோனும் கேட்கிறார். நாம சிம்சோனை விட பெரியவங்களா, இல்ல நோவாவை விட பெரியவர்களா, அல்லது மோசேயை விட பெரியவர்களா? இல்ல, நாம் மிகவும் மண்ணென்று நினைவு கூற வேண்டிய, அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னது போல, மனிதனை நீர் நினைத்தருளுவதற்கு நான் எம்மாத்திரம், மனுஷன் எம்மாத்திரம் ஐயா அப்படின்னு அவர் கேட்டது போல நாம தூளும் சாம்பலும் போல நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவனிடத்துல வந்து நிற்கிறப்ப, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஐயா அப்படின்ற அந்த வார்த்தையின் மூலமாக தேவனோடு கிட்டி சேர்ந்து தேவனிடத்திலே நினைவு கூறும்படியாக செய்து அவரிடத்திலே செயல்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்வோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேவன் நினைத்தருளும் பொழுதுதான் அவர் செயல்பாட்டுக்குள் இறங்குகிறாருன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்க சத்தியத்தை நம்ம தியானித்தோம் இல்லையா? அப்ப அவர் செயல்படணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, அந்த தெய்வம் எனக்கு சகாயரா இருக்கிறாருன்னு நான் சாட்சியா நிக்கணும். நான் அவர் செயல்படணும்னா நான் என்னவா இருக்கணும்? இப்ப நினைவு கூறும்படி தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஜெபமே நம் ஜெபமா இருக்கட்டும். ஒரு கிதியோனை போல, ஒரு சிம்சோனை போல எப்பொழுதும் நாம் தேவனிடத்துல, ஆண்டவரே ரிமெம்பர் மீ அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் சந்தோஷப்படுவோம்.